ஹாய்! இன்னைக்கு ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு புதினா கொஞ்சம், அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 6 சின்ன சின்னதாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய், ஒரு 7லேருந்து 8 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கடலை, சின்னதாக ஒரு துண்டு புளி. ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சு நம்ம செய்ய போகிறோம். என்ன செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய், சின்னதாக ஒரு துண்டு புளி, பொட்டுக்கடலை இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெயில். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவை நல்லா அலசிட்டு அதை இதோட சேர்த்து அதையும் இதில் வதக்கிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் மீடியமான சிம்மில் வச்சு இதை வதக்கிட்டு ஆற வச்சு இதை ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் பையனுக்கு பாக்ஸ் கட்டுறதுனால அவனுக்கு காரம் வேணாம் அப்படின்னதுனால நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துகிட்டு அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு என்ன செய்ய போகிறோன்னு தானே பார்க்குறீங்க? ஒரு சாண்ட்விச் ரெசிபி தான் செய்ய போகிறோம். சூப்பரான ரெசிபி. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும். இப்போ இதை அரைச்சி கொரன்னு அரைச்சி அதில் கெட்டியான தயிர் ஒரு ஸ்பூன் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு இது நம்ம ப்ரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி தடவி தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ரெட்டில் பட்டர் தடவிக்கிங்க நல்லா 2 பக்கமும். நான் ஒரு 10 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்காக செஞ்சுருக்கேன். நீங்கள் இன்னும் நிறைய செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ பட்டர் நல்லா 2 பக்கமும் தடவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னியை இது மேலே தடவ போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். அதுக்கப்புறம் நான் ப்ரௌன் ப்ரெட் எடுத்திருக்கேன், ஒயிட் ப்ரெட் எடுக்கலை. ஸோ இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இது 2 பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது மேலே குக்கும்பர், அதுக்கப்புறமா நம்ம டொமேட்டோ தான் வைக்க போகிறோம். பாருங்கள், குக்கும்பரு, அதுக்கப்புறம் நான் ஸ்லைட்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் டொமேட்டோ அது மேலே வச்சுட்டு லைட்டாக பெப்பர் தூவி, அதுக்கு மேலே லைட்டாக உப்பு தூவி மூடி வச்சு அப்படியே மேலே கவர் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இது குயிக்காகவும் செய்யலாம். அதுக்கப்புறமா இதுக்கு ஸ்டவ்வு எதுவுமே தேவைப்படாது. குயிக்காக செய்ய வேண்டிய ரெசிபி. இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது தான் வீட்டில் செஞ்சோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்கள்ட்ட கமெண்ட்டில் கேட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் த சேனல். பாய் பாய்.